ஹரி ஓம். நாம் இப்பொழுது ஞானப்பாதையில் காண இருப்பது, நம் உடலிற்குள் ஒரு மாபெரும் சக்தி ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று பார்த்துவல். நாம் வெறும் உடல் மட்டுமல்ல, உள்ளிருக்கும் எனர்ஜியும் கூட. நம் அதிர்வுகள் எப்போது நாம் ஈர்ப்பும் அதுவே. நாம் சிந்தனை எதுவாக நாம் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றோமே, அதுவே சிந்தனையை மாற்றினால் அதிர்வுகளும் மாறும். அதிர்வுகள் மாறினால் வாழ்வும் மாறும். அதனால்தான் ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்கின்றார்கள். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி நாம் எதை நினைக்கின்றோமே அதுவாகவே மாறும். நாம் பலமானவன் என்று நினைத்தால் பலத்தை கொடுக்கும். பலவீனமானவன் என்றால் நம்மளை பலவீனப்படுத்தும். நம்மிடம் நிறைய பணம் இருக்கிறது, பணம் வேண்டும் என்று நினைத்தால் செல்வங்கள் நிறைய உருவாகும். இல்லை, நாம் வறுமையில் தான் இருக்கிறோம் என்று நினைத்தால் வறுமை நிறைய உருவாகும். அதுபோல உங்கள் மனதில் என்ன உள்ளதோ அதுவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசாக தரும். உதாரணமாக, நீங்கள் பணம் வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு உழைத்து, நல்ல உழைப்பில்லாமல் பணத்தை உருவாக்க முடியாது. பணத்தை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உருவாக்கலாம், ஆனால் உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். அது அந்த பாதையை காட்டி அழைத்து செல்லும். அதாவது உழைக்கும் பாதையை பிரபஞ்சமே காட்டும். அதே சமயம் சோம்பேறித்தனமாக, குடிகாரனாய், சீட்டு விளையாட்டு என்று சொல்லி காலத்தை கொலை செய்பவர்களுக்கும் அது உதவி செய்யும். அதன் பேர்தான் நம் உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஆனந்த மைடு என்று கூறுகிறார்கள். இப்பொழுது ஆராய்ச்சியிலும் கூட இதை நிரூபணப்படுத்தி இருக்கிறார்கள். நம் மூளையில் சுரக்கக்கூடிய மிக அற்புதமான அந்த சக்தி, இதை நீங்கள் புரிந்து கொண்டால் பல சாதனைகள் புரிவதற்கு இந்த ஆனந்த மைடு உதவியாக இருக்கும். ஆனந்த மைடு என்பது நோய் எதிர்ப்பு சக்தி, நீங்கள் உழைப்பதற்கு ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய சக்தி என்று பல வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த ஆனந்த மைடு எப்படி நாம் உருவாக்க வேண்டும் என்றால், அமைதியாக உட்கார்ந்து நமக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு என்ன தேவை என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்டு இதை பயன்படுத்தினீர்களானால் வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேறலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, காணுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.